கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில கர்த்தருடைய வருகை பற்றிய மற்றொரு தியானத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னதான 7 வசன குறிப்புகள் இருக்கிறது. அதை தான் நாம் இந்த வேளையில தியானம் செய்ய இருக்கிறோம். அதாவது 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இயேசு சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னார். இவ்வளவு காலதாமதம் ஆகிவிட்டது என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய பார்வையில இது காலதாமதம், ஆண்டவருடைய பார்வையில இது சீக்கிரம். ஏன் அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம் என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ 1000 வருஷம் என்பது ஆண்டவருக்கு ஒரு நாள் கணக்குதான். ஆகவே ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் தவறாதது. சீக்கிரமாய் இயேசு வருவார் என்கிற அந்த அடிப்படையில் 7 வேதவசன குறிப்புகளை நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தின்று நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இது இருக்கிறது. நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து விளக்கு தண்டை நீக்கி விடுவேன். குத்து விளக்கு என்பது திருச்சபைக்கு அடையாளமாக வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்டதான அந்த குத்து விளக்கு என்பதில 6 கிளைகள் இருக்கும். இந்த 6 கிளைகளும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக நடுத்தண்டோடு இணைக்கப்பட்டிருக்கும். தண்டிலே ஒரு அகல் இருக்கும். 6 கிளைகளிலும் 6 அகல்கள் இருக்கும். அவைகள் சம அளவில் ஒரே உயரத்தில் இருக்கும். இந்த நடுத்தண்டிலிருந்துதான் குழாய் வழியாக இந்த 6 அகல்களுக்கும் எண்ணெய் பாய்ந்து கொண்டிருக்கும். அதை சகரியாவின் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இப்ப விளக்கு தண்டை அகற்றினால் என்ன ஆகும்னா, இந்த ஒவ்வொரு கிளையும் தனித்தனியாக பிரித்து விடப்படும். அதற்கு விளக்கு என்று பெயராகாது. இது எதை காண்பிக்கிறது என்றால், நாம் தேவ மக்களாகிய நாம் நம்முடைய ஜீவியமானது ஒவ்வொரு நாளும் ஒழுங்குபட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் மனம் திரும்பாத, நம்மை சரிபடுத்தி கொள்ளாத பட்சத்தில கர்த்தர் இந்த விளக்கு தண்டு என்பது, அதாவது திருச்சபையின் மையமாகிய இயேசுவை குறிப்பிடுகிறது. ஆண்டவராகிய இயேசு சபையை விட்டு அல்லது நம்மை விட்டு எடுக்கப்படுவாரானால் நாம் சிதறடிக்கப்பட்டவர்களாக, விளக்கிலிருந்து பிரித்து எறியப்பட்டவர்களாக நாம் மாறிவிடுவோம். யோவான் 15வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். நம்மை கிளைகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. இந்த கனி கொடாத கிளைகளை எல்லாம் கர்த்தர் செய்வார்னா வெட்டி எரிந்து விடுவார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய சீக்கிரமான அந்த வருகையின் செய்தியை நாம் கேள்விப்பட்டு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறபடினால் இன்னும் கர்த்தருக்குள்ளே உறுதியாய் நாம் நிலைத்திருப்போம். ஆவிக்குரிய ஐக்கியத்திலே ஸ்திரப்படுவோம். சபையிலே உறுதிப்படுவோம். ஊசலாடுகிற, அலைவுபடுகிற, குழப்பம் நிறைந்ததான மங்கியறிய நிலைமைகள் மாறி தெளிவடைந்து பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க இந்த காலங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவது, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். இப்ப ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமா எதுக்கு வரப்போறான்னா, சபையை எடுத்துட்டு
அடுத்து அவர்களோடு யுத்தம். அது யாரை குறிப்பிடுகிறது என்றால் கைவிடப்பட்ட மக்களை குறிப்பிடுகிறது. நாம மனம் திரும்பின உடனே ஆண்டுடைய வருகையில நாம் என்ன செய்யப்படுறோம்? எடுத்துக்கொள்ளப்படுறோம். யாரெல்லாம் கைவிடப்பட போறாங்களோ அடுத்த 7 வருஷம் இயேசுவினுடைய வருகை சம்பவித்த அடுத்த நிமிஷத்தில் இருந்து கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், அதே போல உலகத்திலே ஆண்டவரை அறியாமல், மனம் திரும்பாமல், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல், சபைக்கும் தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்களுடைய கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் சீக்கிரம் வரப்போகிறார். இதை நாம் கவனிக்கும் பொழுது மிகுந்த எச்சரிப்படைய வேண்டும். கைவிடப்படுறவங்க அதே நிலைமைதான். சபையில வருகையில் எடுத்துக் கொள்ளப்படாமல் கைவிடப்படுறவங்களும் மகா உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்டதான தீமை, அப்படிப்பட்டதான இழப்பு ஏற்படாதபடிக்கு இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. நாம் பயபக்தி அடைந்து உண்மையாய் மனம் திரும்பி கர்த்தரை சேவித்துக் கொண்டிருப்போமானால் நாம் அவருடைய அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். மூன்றாவது, வெளிப்படுத்தல் 3:11. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. ஆண்டவர் சீக்கிரமாய் வந்து என்ன செய்ய போறாருன்னா, நமக்குள்ளதான பங்கை, நமக்குள்ளதான மேன்மையை நமக்கு கொடுக்க போகிறார். குறிப்பாக நமக்குள்ள கிரீடம். யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர் சீக்கிரமாய் வந்து அவரிடத்திலே நம்மை சேர்த்து நமக்குரிய கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். நம்முடைய கிரீடத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் தேவன் நமக்கு கொடுக்கிறதான 7 விதமான கிரீடங்களை பற்றி சொல்லி இருக்கிறது. இதை மற்றொரு நாளிலே நாம் தியானம் செய்வோம். அன்பானவர்களே, இந்த கிரீடம் என்பது என்ன? வெற்றியின் அடையாளம். யாரெல்லாம் வெற்றி அடைந்து தேவ சமூகத்தில் கடந்து செல்கிறார்களோ அவங்க எல்லாத்துக்கும் கிரீடம். தேவனுடைய மனிதனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடமானது வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும் அல்ல, அவருடைய பிரசன்னமாக யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார். அந்த நாள் என்று சொல்வது ஆண்டுடைய வருகையின் நாள். நமக்கும் பவுலுக்கும் ஒரே நாளிலே அந்த மேன்மையான கிரீடம் கொடுக்கப்படும். அதை நாம் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அதை இழந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறதான அந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. ஆகையினால் நமக்குரிய பங்கை, நமக்குரிய மேன்மையை நாம் இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து 22:6 4வது குறிப்பு. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இங்கே சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தை இல்லாவிட்டாலும் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவை என்கிற வார்த்தை இங்க இருக்கு. இது எதை காண்பிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் வரப்போறார். வெளிப்படுத்தின விசேஷம் சீக்கிரமா என்கிறதான வார்த்தையை 2 பர்பஸுக்கு பயன்படுத்தியிருக்கு, 2 காரியத்துக்கு பயன்படுத்தியிருக்கு. ஒண்ணு, இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை. 2வது, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவின் மகா உபத்திரவ காலம். அப்போ சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியது என்று அங்க சொல்லி இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வருகை சம்பவிக்க போறதுனால அதை வெளிப்படுத்த ஆண்டவர் சித்தம் கொண்டார். இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் மட்டும் நம்முடைய கைக்கு கிடைக்காம இருந்திருக்குமானால் அவனுடைய வருகை எப்பொழுது நடக்கும் என்றும் வருகைக்கு பின் என்ன சம்பவிக்கும் என்பதையும் நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். அப்ப நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சார்னா யோவானுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். அப்ப சீக்கிரமாய் சம்பவிக்க போகிற கர்த்தருடைய வருகையின் நாளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அலர்ட், ஒரு எச்சரிப்பு, ஒரு ஆயத்தத்துக்குரிய அறைகூவலை கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, திடீரென்று எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல்
எந்த விதமான தகவலும் இல்லாமல் அப்படியே இயேசு வந்து தம்முடைய அழைத்து செல்ல மாட்டார். நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், நாம் எச்சரிப்படைய வேண்டும் என்பதற்காகவும் தான் வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. நம்முடைய அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடிக்கடி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேர் வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க மாட்டாங்க. அது சொல்லப்பட்டதான அந்த வாதைகள், தண்டனைகள்லாம் படிக்கும் பொழுது பயமா இருக்கும். அதனால படிக்காம விட்டுருவாங்க. அப்படி இல்லை, அதை படித்து நாம் அச்சப்பட தேவையில்லை, எச்சரிப்படைய வேண்டும், நாம் ஆயத்தம் அடைய வேண்டும். அடுத்து 5வது 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். 5வது முறை ஆண்டு சொல்றாரு, சீக்கிரமாய் வருகிறேன். யாரெல்லாம் இந்த வெளிப்படுத்தின புஸ்தகத்துல சொல்லப்பட்ட வசனங்களை கை கொள்றாங்களோ அவங்க பாக்கியவான்கள். ஏன்னா அவங்களெல்லாம் ஆண்டவர் தம்மிடத்தில் எடுத்துக்கொள்ள சேர்த்துக் கொள்ள போகிறார். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும், இது எழுதப்பட்டதை கை கொள்ளுறவனும் பாக்கியவன் எழுதியிருக்கு. வசனத்தை கேட்பது ஒரு பாக்கியம்தான், அதோட விட்டுறக்கூடாது. அதை வாசிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். கேட்பதனால் உண்டாகிற பாக்கியம் ஒருவேளை இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். வாசிக்கிறதால் உண்டான பாக்கியம் இந்த உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த வசனங்களை கை கொள்ளுகிறதால் உண்டாகிற பாக்கியம் நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு சேர்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இயேசு சீக்கிரமா வர போறாரு. வசனத்துல சொல்லப்பட்டத அப்படியே நம்ம கை கொண்டாதான் அந்த மேன்மையான பாக்கியம், ஆனந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏனென்றால் இயேசுவின் வருகைதான் அந்த பாக்கியம். உலகத்துல பாக்கியம் என்பது ஆசீர்வாதம், பிளஸிங். இது கொஞ்ச காலம்தான். உலகத்தினுடைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். நித்தியமான ஆசீர்வாதம் என்பது என்னன்னா, நாம் ஆண்டுடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய சன்னிதானத்துக்கு போய் சேருவதுதான் நித்தியமான ஆசீர்வாதம். அடுத்த 6வது வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் பலன் அளிக்கும்படி வரப்போகிறார் சீக்கிரமாய். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு சபை விசுவாசியா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, நாம் பட்ட பாடுகள், சந்தித்த சவால்கள், தியாகங்கள், வேதனைகள், இது எல்லாத்துக்கும் பலனளிக்கும்படியாதான் இயேசு வர போறாரு. அன்பானவர்களே, நீங்கள் வடித்த கண்ணீர், உங்களுடைய முழங்கால் ஜெபம், ஊழியத்திற்காக நீங்கள் பட்ட பிரயாசம், அவனுடைய நாமத்திற்காக நீங்கள் சகித்த தியாகங்கள், பரிசுத்தத்திற்காக நீங்கள் போராடின போராட்டங்கள், வேறுபட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் கொடுத்ததான விலைகள், இப்படி இதெல்லாவற்றிற்கும் பலனளிக்கும்படியாய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அன்பானவர்களே, ஆண்டு கொடுக்கிற பலன் சாதாரணமானதா இருக்காது. ஏதோ இந்த உலகத்துல ஏதோ நம்ம பக்தியா இருந்தாலும் நமக்கு கர்த்தர் நன்மை செஞ்சிருக்காரு, நம்ம ஆசீர்வதிச்சிருக்காரு, நம்முடைய தேவையெல்லாம் சந்திச்சிருக்காரு, குறையில்லாமல் நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு கௌரவமாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் நித்தியமான ஆசீர்வாதம் கிடையாது. இயேசுவின் வருகையில தான் நம்முடைய பிரயாசம் எல்லாம் பலன் தர போறாரு. நீங்க எத்தனை ஆத்துமக்களை ஆதாயப்படுத்தினீங்க, எத்தனை ஆத்துமக்களுக்காக நீங்க பிரயோஜனமா இருந்தீங்க, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவங்களுடைய நேரங்கள் எல்லாம் நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க, தியாகம் பண்ணிருக்கீங்க, செலவு செஞ்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் அளிக்க போறார். எப்பனா அவர் வரும்போது பலனை கூட கொண்டே வருவார். யார் அவர் கூட போறாங்களோ அவர்களுக்கு அந்த பலனை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 7வதாக 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும். உண்மையில சொல்லணும் அப்படின்னா, இந்த வசனத்தோட வெளிப்படுத்தின விசேஷம் முடிவடைகிறது.
21ஆம் வசனம் ஆசீர்வாதம் சொல்கிற வார்த்தை. கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென் அப்படின்னு வெளிப்படுத்த முடியுது. அப்போ இந்த 20வது வசனம் தான், 22ஆம் வசனம் தான் வெளிப்படுத்துற கன்க்ளூஷன். பரிசுத்த பைபிளுடைய கன்க்ளூஷன் என்ன தெரியுமா? இயேசு சீக்கிரமா வரப்போறாரு அப்படிங்கிறது தான். அதுல இன்னும் ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கு. தேவ பிள்ளைகளாகிய நாம் சொல்லணும், ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லணும். அதோட பைபிள் முடிவடைகிறது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் புதிய ஏற்பாடு முற்றிற்று, முடிவடைந்தது என்று பைபிள் சொல்கிறது. அன்பானவர்களே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை சொல்லிதான் புதிய ஏற்பாடு முடிவடைகிறது. அப்ப இயேசு சீக்கிரமாய் வருவார் என்பதற்கு அடையாளமாக தான் 7 முறை வெளிப்படுத்தின விசேஷத்துல சீக்கிரமாய் வருகிற வார்த்தையை, இது நேரடியாக ஆண்டவர் சொன்னது. யோவான் அப்போஸ்தலன் சொன்னது கிடையாது, தேவதூதன் சொன்னது கிடையாது. நேரடியாக ஆண்டவராகிய இயேசு இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்று சொன்னார். அதை ஆவியானவர் யோவானிடத்திலே வெளிப்படுத்தினார். யோவான் அதை புத்தகமாக எழுதி வைத்தார். மனோர்களே, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த கர்த்தருடைய வருகையை பற்றிய சீரியஸ்ல இது 12வது செய்தி. இந்த 12 செய்திகளை நாம் வரிசையாக படித்திருக்கிறோம். இன்னும் கர்த்தருடைய வருகையை பற்றி தியானம் செய்வதற்கும் படிப்பதற்கும் திரளான வேத பகுதிகள் இருக்கிறது. இந்த 12 பிரசங்கங்களிலும் சுருக்கமாக நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா, வேத வசன ஆதாரங்களை சொல்லியிருக்கோம். சில சின்ன சின்ன விளக்கங்களை தான் நம்ம கொடுத்திருக்கோம். டீடைல்டா பெரிய விளக்கங்களை நாம் கொடுக்க முடியவில்லை. காரணம் அதிக நேரம் எடுக்கும். அன்பானவர்களே, இந்த வேத வசனங்களை நீங்கள் வீடியோவை மீண்டுமாய் கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். ஒருவேளை ரொம்ப ஆழ்ந்த விளக்கங்களும் கவரக்கூடியதான வார்த்தை ஜாலங்களும் இது இல்லாம இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொன்னேன். இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. நாம சொல்லுவோம், ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.